அன்னைக்கு ஈவினிங் போல பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வெளிய வந்து பார்த்தா, ஆள காணோம். எங்கடா ஆள காணோம், பின்னாடி இருந்து சவுண்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தா, செடி வச்சுட்டு இருந்தாங்க. பரவால்லப்பா, இன்னைக்காச்சும் செடி வைக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா, அது ரொம்ப நாளா வாங்கி வச்சு, அத அப்படியே அந்த பேக்கோடயே வச்சிருந்தோம். அத ஓப்பன் பண்ணவே இல்ல. அதில மட்டும் தண்ணி ஊத்தி ஊத்தி வச்சுட்டே இருந்தோம். சரி இன்னைக்காவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டுருக்காங்க. முல்லைப்பூ செடி ஒண்ணும், ரோஸ் செடி ஒண்ணும் வாங்கியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலேயே இருக்கும் வாங்கி. அதுவும் அந்த முல்லை செடிலாம் பார்த்தீங்கன்னா, 2 மாசமே கூட இருக்கும். பாவம் அது இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம் போல. இன்னைக்கு வச்சுட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு. ஏன்னா, அந்த முல்லைப்பூ கொடியா வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விரும்பி வாங்கி அத வைக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு வச்சுட்டாங்க. கூடயே சாரா மேடமும் போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காத்து. அது ஊத காத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி காத்தடிச்சிட்டு இருந்தது. ஆனா, அது வரைக்கும் நான் நல்லாவே ஹாப்பியா இருந்தேன். நல்லாவே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியாம போயிருச்சு. நான் அந்த ஜன்னல் கிட்ட இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த ஊத காத்துல வந்த உடம்பு சரியில்லாம போனது தான் 3 நாளா என்னைய படுக்க வச்சுருச்சு. இருந்திருந்த மாரி பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம போய் தலைவலி, காய்ச்சலு அது இந்த அளவு போகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. 2 ஊசி போய் அன்னைக்கு நைட்டே போட்டுட்டும் வந்தாச்சு. போட்டுட்டு வந்தும் சரியாகலன்னு சொல்லி, அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் போய் மறுபடியும் ட்ரிப்ஸ்லாம் போய் போட்டு வந்தோம். அதனால் இப்போ வர காற்றுலாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப அந்த மழையில கூட நனைஞ்சிரலாம் போல். இந்த காற்றுலலாம் நின்றுட்டோன்னா உடனுக்குடனே உடம்பு சரியில்லாம போயிடுது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இப்போலாம் மழை காலம் வேறு. ரோஸ் செடி இவங்க வச்சுட்டாங்க அவ்வளோதான். அடுத்துலாம் நம்ம ஜாலி தான். இந்த ஏன்னா ஜன்னலுக்கு பின்னாடியே வச்சுருக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக தண்ணி ஊற்றவும் முடியும். தண்ணி ஊற்றாம போனாலும் சிரமமாயிரும் இல்லையா? அதனால் இப்போ ஜன்னலுக்கு பக்கத்துலேயே வச்சு வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்டுக்குள்ளே நாங்கள் நடக்கிற அளவுக்கு 2 அடி தடை விட்டுருந்தோம். அதில தான் வச்சாங்க. ஏன்னா உடனே பின்னாடியும் போய் ஊத்த தேவையில்ல. நம்ம ஜன்னல் ஓப்பன் பண்ணாவே செடிக்கு தண்ணி ஊத்தரலாம். இன்னும் நிறையா செடி இருக்குது. 3, 4 செடிக்கிட்ட இருக்குது. அதை எல்லாமே வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அதான் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அப்பயே உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு சாப்பாடு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா, கேஸ் வேறு இல்ல அன்னைக்கு ஃபுல்லா. அதையும் வேறு மறந்தாச்சு. மதியமே அரிசிலாம் ஊற போட்டாச்சு. செய்யவே இல்ல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயோ ஒரு டைம் நகைச்சீட்டு போட்டதுக்கு எனக்கு ஒரு ரைஸ் குக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த ரைஸ் குக்கரை வச்சு தான் அன்றைக்கி நான் சமைச்சோமே. உண்மையாகவே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணதே கிட்டத்தட்ட 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அன்றைக்கி தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். எப்படி பண்ணணும்னு கூட தெரில. யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நான் தான் அதை செட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் உன்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் செட் பண்ணி கொடுத்துட்டு நான் போய் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் அவங்க தான் சமைச்சது எல்லாமே. நான் அப்பப்போ மட்டும் ஏதோ உப்பு இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்துட்டு போனேன். ஃபுல்லாகவே சாப்பாடு அவங்களே செஞ்சுட்டாங்க. சாம்பார் சாதம் தான், காய்கறிலாம் நிறைய கட் பண்ணி போட்டு ஒரு 3, 4 காய் இருந்துச்சு. அதை கட் பண்ணி போட்டு சாம்பார் சாதமாக செஞ்சுட்டாங்க. உண்மையாகவே அந்த குக்கர் இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.